ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன் இங்கே ஜெர்மனில். உங்ககிட்ட ஒரு சின்ன காரியம் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். லெட் மீ ஷோ யூ. இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு. இது என்னுடைய ரூமோட ஓப்பனிங் கார்டு. ஓகேவா? டோர் பாருங்கள். ஜஸ்ட் இது ரொம்ப காமனு. இது இந்தியாவிலையுமே இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு ரூம். இது ஜஸ்ட் இந்த கார்டு நான் அப்படி கொண்டு போகிறேன், அவ்வளோதான். டோர் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு நான் சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நாட் ஓன்லி இன் ஜெர்மனி, நிறைய இடங்களில் இட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஜஸ்ட் கார்டு மாதிரி இருக்குது. அது ஒரு RFID மூலிமா ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, டெஸ்லா மாதிரி கார்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சாவி. ஒரு சின்ன கார்டு பாருங்கள், இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் வெள்ளாட்டை. இதை யூஸ் பண்ணி ஒரு காரை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லைன்னா காரை ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இந்த உலகம் போய்கொண்டு இருக்குது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அன்பான தேவஜனமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடைசி காலம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அந்த மிருகத்தின் முத்திரை இல்லாதவன் எதையும் விற்கவும் முடியாது, வாங்க முடியாதுன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அதை போல் ஒரு நாள் ஒரு வேளை இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு. இப்போ நான் இருக்கிற இடத்துல லைட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன்லேருந்து எங்கே வேணால் ஆப்ரேட் பண்ணி இந்த லைட்டை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். நான் வச்சுருக்க கிரெடிட் கார்டு, நான் போடுற பணம், நான் எடுக்கிற பணம், இது எல்லாத்தையுமே யூ கேன் கண்ட்ரோல். எல்லாத்தையுமே ஆன்லைன்லேருந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும், டேட்டா சென்டர்லேருந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும். இப்போ இதுவே இந்த ரூமில் ஒரு திருடன் ஸ்டே பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீட்டெயில்ஸ், அந்த திருடனை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சி இவன் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இந்த ரூம்குள்ளே வச்சு எங்கே இருந்தாலும் லாக் பண்ண முடியும். எங்கே இருந்தாலும் அந்த ரூமில் லாக் பண்ண முடியும். அவங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த டோரை அவங்க ஓப்பன் பண்ணாத வரைக்கும் உள்ளே லாக் ஒன்லி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் அதை பே பண்ணல அப்படின்னா அந்த ரூமோட கீ லாக் ஆகிடும். அது அவங்க கீழே போய் நான் திருப்பி அதுக்கு பே பண்ணால் மட்டும்தான் அந்த கார்டு ஓப்பன் ஆகும். அவங்க இதை பே பண்ணுங்கள், இதுக்கு காசு கொடுங்க இந்த ரூமுக்கு, அப்போலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ யாராவது அப்போ இந்த தீவிரவாதி மாதிரி இருக்கிற யாராவது இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா ஓகே, அது உடனே லாக் பண்ணுறாங்க, போலீஸ் பிடிச்சிடுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒருவேளை நாளைக்கு கடைசி காலத்தில் வரும்போது ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களாம் எங்கே இருக்கான்னு பாரு, ஆண்டவரை பற்றி தொழுது கொள்கிறவங்க எங்கே இருக்கான்னு பாரு. இந்த மிருகத்தோட முத்திரை போடாதவங்களாம் வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி இந்த ஹோம் ஜெயில் மாதிரி பண்ணுறக்கு ஒரு காலம் வரும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தெரியுது எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆண்டரோட வருகை ரொம்ப சீக்கிரமாயிடுச்சோ, ஆண்டர் எப்போ வேணால் வருவார், அப்படி அது எல்லாமே ஆயத்தமாக இருக்குது, ரெடியாக இருக்குது. ஆனால் அன்பா தேவஜனமே, ஆயத்தமாக இருங்க, எப்போ வேணால் வருவார் ஆண்டவர். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோடய டாக்ஸி டிரைவரோட நான் காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அங்கே நடந்து போயிட்டு இருந்த சில பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, கழுத்தில் சின்ன ஒரு காலர் மாதிரி போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், இந்த காலர் எதுக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது சொன்னாங்க, இந்த காலர் அவங்க அந்த ஜோனை விட்டு போகக்கூடாது, அந்த கம்பெனிலேருந்து ஃப்ரீயாக எங்கே வேணால் போய்க்கலாம், ஆனால் அந்த ஜோன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜோனை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த ரோடு இருக்கும் கம்பெனி சுற்றி, அந்த ஜோன் விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுன்றது ட்ராக் பண்ணுறதுக்கான GPS தான் அவங்க கழுத்தில் மாட்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதே போல் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, என் நாய்க்கு கூட நான் அது வச்சுருக்கேன் அந்த ஜிபிஎஸ்ஸு, ஆனால் அதுக்கு இது நம்ம மனுஷங்கன்றனால இதை தூக்கி போட்டுற மாட்டோம், ஆனால் நாய்க்கு அது தெரியாது. அதனால் என்ன பண்ணிடுவோன்னா, அதை பிறக்கும் போதே சின்னதாக அதுக்கு ஒரு ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருவாங்களா அந்த ஜிபிஎஸ்ஸை. அது எங்கே போனாலும் ஃபோனில் ட்ராக் பண்ணிக்கிறாங்க. ஜெர்மனில் அவ்வளோ அட்வான்ஸ்டாக நிறையா இருக்குது. ஸோ இப்படி வர்றது நாளைக்கு மனுஷனுக்கு வரக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த முத்திரைன்னு சொல்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால் யாரும் பார்த்ததில்ல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும், எதையும் வாங்கவும் முடியாது, எதையும் விற்கவும் முடியாது அப்படின்ற ஒரு நாள் வரும். ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும். தேவஜனமே ஆயத்தமாக இருங்க. எப்போ வேணால் ஆண்டு வருவார், எவ்வளோ சீக்கிரமாக வேணால் வருவார். நம்ம ஆண்டுகிட்ட உறுதியாக இருப்போம். இதனால் எதை நினச்சி கடைசி காலத்தை குறித்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது கடைசி காலம், கர்த்தருக்காக காத்திருப்போம். அவர் வருவார், அவர் கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு பிரவேசிப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.